என் இனிய அன்புள்ளங்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார். தூய ஆவியார் நம்முடன் உறவாடி கொண்டிருக்கிறார். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 18, 24, 25, 26. ஆண்டவர் என் நேர்மைக்குரிய பயனை அளித்தார். அவர் தாம் பார்வையில் நாம் குற்றமற்றவனாய் இருந்தேன். ஆண்டவரை மாறா அன்பருக்கு மாறா அன்பராகவும் மாசற்றோருக்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குவீர். தூயோருக்கு தூயராகவும் வஞ்சகருக்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீர். நீதிமொழிகள் 8, 15, 16, 17. அரசர் ஆட்சி செலுத்துவதும் என்னால், ஆட்சியாளர் சட்டம் இயற்றுவதும் என்னால், அதிகாரிகள் ஆளுவதும் என்னாலே, உலக நீதிபதிகள் அனைவரும் உண்மை தீர்ப்பு வழங்குவதும் என்னாலே. எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன். என்னை ஆவலோடு தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து 14, 5, 18. பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 14, 21, 26. தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாரம் துணையாளன் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். அதான் நான் டெய்லி சொல்கிற பாருங்க, தூய ஆவியார் நம்மை வழிநடத்துகிறார். இதுதான் தந்தை நமக்காக அனுப்பப்பட்ட அந்த ஆவியார் நம்மோடு இருந்து செயல்படுறாரு. ஒருத்தர் வந்துட்டு டெய்லி அவர் எனக்கு பரிசுத்த ஆவி வருதுன்னு சொல்லுவார். ஆனால் அவர் செய்கிறத அந்த அராஜகம்லாம் பார்க்கும்போது நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நமக்கு சிந்திக்க தோணுச்சு. ஒரு நாள் அவங்க மக்கள் எல்லாம் போய் சேர்ந்து அவர்கிட்ட ஒரு பொது நிலையில் அதில் வச்சு அவரை கேட்குறாங்க, நீங்கள் பரிசுத்த ஆவி வருது உங்கள் மேலேன்றீங்க, ஆனால் நீங்கள் இவ்வளோ அராஜகம் பண்ணுறீங்களே அப்படின்னும் போது அவருடைய அந்த தீங்கு வெளிப்பட்டுச்சு. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செயல் அல்ல. உண்மையான பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார்ன்றதை சொல்கிறார் பாருங்க. ஆட்சியாளர் செலுத்துவதும் என்னால், ஆட்சியாளர் சட்டம் ஏற்றுவதும் என்னால். நம்ம இன்றைக்கி எந்த நிலையில் இருக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம், யார் நம்மளை ஆளணும், யார் நம்மளுக்கு நீதி வழங்கணும், யார் நம்மளுக்கு. ஆனால் இப்போ இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுது பாருங்கள், நீதிமொழிகள் 8, 15. அரசர்கள் ஆட்சி செலுத்துவதும் உலகத்தில் என்னால் தான். ஸோ நம்ம வந்துட்டு எவ்வளோ ஜெபிச்சாலும் ஆண்டவர் எதை நிர்ணயிக்கணும்னு எழுதியிருக்காரோ அது தான் நிர்ணயிக்கப்படும். ஆண்டவர் எது நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது தான் கொடுக்கப்படும். அவரது பார்வையில் நாம் குற்றவற்றனாய் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் பார்வையில் யார்? நம் நேர்மைக்கும் உரிமைக்கும் ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். இதோ ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி பாருங்கள். ஒருத்தர் வந்துட்டு நல்ல ஒரு திருடனை கொண்டு வரும்போது உலகமே அவனை வந்துட்டு, இல்லை இவன் ரொம்ப நல்லவன் நன்மைகள் செய்திருக்கான் எல்லாருக்கும் போது, அப்போ இல்லைன்ட்டுன்னு சட்ட நீதி அவனுக்கு ப்ரூஃப் இருக்குது. இவன் திருடன், பலர் அழிச்சிருக்கான், பலருடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கான்னு. அப்போ நீதிபதிகள் என்ன சொல்கிறாரு, அவருடைய அந்த அவர் முகம் பார்க்காத செய்கிறது தான் நீதிபதியினுடைய வேலை. உலக நீதிபதிகள் அனைவரும் உண்மை தீர்ப்பு வழங்குவதும் என்னால். இந்த வரிக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன் பாருங்க. அவர் நீதி தீர்ப்பு எழுதுகிறாரு, ப்ரூஃப் இருக்குது, இஸ் அ விக்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவனுக்கு தீர்ப்பு வழங்கி வெளியே வராங்க. ஜனங்கள்லாம் அந்த நீதிபதி மேல் கல்லெறிஞ்சு அவருக்கு ஒரு தீங்கும் ஏற்படலை. அவரை அலக்கா சில பேர் பாதுகாப்போடு கொண்டு போய் அவர் வீட்டில் சேர்க்குறாங்க. ஆனால் அவர் மேலே இருந்த அந்த கிரட்ஜு ஆனால் அதுக்கு பதில் பாருங்க இருக்குது, உலக நீதிபதிகள் அனைவரும் உண்மை தீர்ப்பு வழங்குவதும் என்னால். ஆனால் அந்த நீதிபதி வழங்குந்த தீர்ப்பு கரெக்டு. அதனால் நம்ம எப்போ நீதி நேர்மையோடு இருக்கிறோமோ ஆண்டவர் நம்மளோடு இருப்பார், நமக்கு துணையாக இருப்பார். நாம் நீதியோடு வாழ முயற்சி செய்வோம். பிறருடைய சொத்தை அபகரிக்காமல் 10 கமாண்ட்மெண்ட்ஸில் சொல்லிட்டு பாருங்கள், பிறருடைய உடைமையை விரும்பாதே, பிறர் மனைவியை விரும்பாதே. அதனால் நம்ம அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை கையில் பிடிப்போம். 10 கட்டளை ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள். நாம் ஆண்டவருக்காக வாழ முயற்சி செய்வோம். எந்த தவறையும் செய்யாமல் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.